மணிமணிங்க உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாங்கள் இப்ப நிக்க இடம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா சிறுபுத்தி ஜனசக்தி பாசசாலையில தான் நிற்கிறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாவீரர் செல்வங்களினுடைய பெற்றோர்களுக்கான கௌரவ இடம்பெறும். அது தொடர்பான காணொலியாகத்தான் இது அமைய போகிறது. என்னுடைய சேனலுக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் பட்டனை தட்டிடுங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். வாங்க காணொலிக்குள்ள போகலாம். இங்கே பார்த்தால் தெரியும் என்னென்னா இப்போ சிறுபட்டி இந்த பிரதேசத்துக்குள்ளே வந்து வீரகாவியமாகிய மாவீரர்களுடைய பெற்றோர் உறுப்பினருடைய இந்த வீதி வழியாக நாதஸ்வர வாத்தியத்தோடு வந்து அழைத்து கொண்டு போய் அமைக்கப்பட்ட விசேட மண்டபத்துக்கு கொண்டு செல்லப்படும். அதைத்தான் நீங்கள் நேரடியாக வந்து இப்போ இந்த காணொலியில் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உறவுகளே. இன்றைய காலகட்டத்தில் இந்த மாவீரர் பெற்றோர் உறுத்துடையவர்களுக்கான வரவேற்பு நடைபெறுது. அனைவருக்கும் இப்போ மாலைகள் அணிவித்து நாதஸ்வரங்கள் தவில் வாத்திய கருவிகள் முழங்க அமைக்கப்பட்ட விசேட மண்டபத்துக்கு போய் அங்கே என்னென்ன நிகழ்வுகள் இருக்கின்றன பார்ப்போம்.
முன்னாள் போராளி பாவரசர் மங்கள விளக்கினை ஏற்றிவிட்டார். ரெண்டு சைடும் நீங்க நடுவோம். முன்னாள் போராளி பாவரசர் ஏற்றிவிட்டார். மங்கள விளக்கினை பாவரசர் ஏற்றிவிட்டார். அடுத்து புதுவை அரசர் ஏற்றிவிட்டார். தொடர்ந்து தயாரிப்பு ஏற்றிவிட்டார். தொடர்ந்து ஈகையுடனே சுவர் ஏற்றுவார். அதன் தொடர்பாக பெற்றோர் மற்றும் இயேசுடையோர்
நந்தி கடலின் 6 அடி அலைகள் எழும்புது காத்திருக்கிறோம் நம்பி. காற்றின் காலடி ஓசை கேட்குது திரும்பி வருகிறான் தம்பி. நந்தி கடலில் 6 அடி அலைகள் எழும்புது காத்திருக்கிறான் நம்பி. எங்கும் போகவில்லை காலம் எங்கள் உயிரில் வாழ்கிறது ஈழம். எங்கும் போகவில்லை காலம் எங்கள் உயிரில் வாழ்கிறது ஈழம். வருவான் வருவான் தலைவன் வருவான், சுழலும் புயலாய் தலைவன் வருவான். வருவான் வருவான் தலைவன் வருவான், புலரும் பொழுதாய் தலைவன் வருவான். காற்றின் காலடி ஓசை கேட்குது திரும்பி வருகிறான் தம்பி. நந்தி கடலின் 6 அடி அலைகள் எழும்புது காத்திருக்கிறோம் நம்பி. முலையை இழந்த தாய்மை, முகத்தை இழந்த குழந்தை, என்ன பாவம் செய்தார்கள் அம்மா. உடம்பு முழுதும் ரணமாய், உடைகள் இழந்த பிணமாய், எங்கள் பெண்கள் இறந்தார்கள் அம்மா. வீடுகளை இழந்தோம், வயல்வெளியை இழந்தோம், கைகள் கால்கள் இழந்தவர்கள் தெருவினிலே கிடந்தோம். இறந்தாலும் இறந்தாலும் தீராது ரத்தம் எங்கள் இதழோரம் தித்திக்கும் தாய் மண்ணின் முத்தம். இறந்தாலும் இறந்தாலும் தீராது ரத்தம் எங்கள் இதழோரம் தித்திக்கும் தாய் மண்ணின் முத்தம். காற்றின் காலடி ஓசை கேட்குது திரும்பி வருகிறான் தம்பி. நந்தி கடலில் 6 அடி அலைகள் எழும்புது காத்திருக்கிறோம் நம்பி. அகதிகளாய் அலைந்தோம், அபலைகளாய் திரிந்தோம், அழுத கண்கள் காயவில்லை தோழா. தலைமுறைகள் மீண்டும் தலையெடுக்க வேண்டும், தீர்வு தமிழீழம்தானே வாடா. காயப்பட்ட புலிகள் கண்ணில் சுமந்த வலிகள், இழந்த மண்ணை மீட்காமல் மூடிடாது இமைகள். இறந்தாலும் இறந்தாலும் தீராது ரத்தம் எங்கள் இதழோரம் தித்திக்கும் தாய் மண்ணின் முத்தம். இறந்தாலும் இறந்தாலும் தீராது ரத்தம் எங்கள் இதழோரம் தித்திக்கும் தாய் மண்ணின் முத்தம். காற்றின்
எங்கள் உயிரில் வாழ்கிறது ஈழம், எங்கும் போகவில்லை காலம், எங்கள் உயிரில் வாழ்கிறது ஈழம். வருவான் வருவான் தலைவன் வருவான், சுழலும் புயலாய் தலைவன் வருவான். வருவான் வருவான் தலைவன் வருவான், புலரும் பொழுதாய் தலைவன் வருவான். காற்றின் காலடி ஓசை கேட்குது, திரும்பி வருகிறான் தம்பி. நம்பி கடலின் ஆறடி அலைகள் எழும்புது, காத்திருக்கிறோம் நம்பி. தேவனின் பேறுகளே, ஆயிரம் பூக்களை சூடுகிறோ, போகின்ற நேரத்தில் வாழுகிறோம். போரினில் ஆடிய தேறுகளே, விட்டு போகின்ற நேரத்தில் வாழுகிறோம். சூரிய தேவனின் பேறுகளே, பூக்களை சூடுகிறோ, மடியில் வளர்ந்த மகளே, எங்கள் குடியில் மலர்ந்த மகனே. மடியில் வளர்ந்த மகளே, எங்கள் குடியில் மலர்ந்த மகனே. விடியும் பொழுதின் கதிரே, புலி கொடியில் புலவும் உயிரே. விடியும் பொழுதின் கதிரே, புலி கொடியில் புலவும் உயிரே. சூரிய தேவனின் பேறுகளே, ஆயிரம் பூக்களை சுடுகிறோ, கண்களில் நீர் வழிந்து ஓடிட ஓடிட, கைகளினால் மலர் சூடுகின்றோ. கண்களில் நீர் வழிந்து ஓடிட ஓடிட,
கைகளினால் மலர் சூடுகின்றோம். காலெடுத்தாடிய தாயக பூமியை காதலித்தீர் உம்மை பாடுகின்றோம். காலெடுத்தாடிய தாயக பூமியை காதலித்தீர் உம்மை பாடுகின்றோம். மண்மடி மீதிலே தூங்கிடும் போதிலே மாலையிட்டோ உங்கள் தோள்களிலே. மண்மடி மீதிலே தூங்கிடும் போதிலே மாலையிட்டோம் உங்கள் தோள்களிலே. மாதவம் செய்த நம் பிள்ளைகளே நாங்கள் மண்டிட்டோம் உங்கள் கால்களிலே. மாதவம் செய்த நம் பிள்ளைகளே நாங்கள் மண்டியிட்டோம் உங்கள் கால்களிலே. குழந்தைகளை பெற்றெடுத்து தந்த எங்கள் பெற்றோர் உங்கள் பாதார உள்ளங்கள் தொட்டு என் கண்களை பற்றிக் கொண்டேன். இன்றைய நாள் ஒரு புனிதமான நாள். உலக தமிழர்கள் எல்லாம் உணர்வோடு உணர்கின்ற நாள் என்று உங்களுடைய குழந்தைகள் உயிர்த்தெழு ஊர்த்தெழுகின்ற உலகமெல்லாம் உலகப்படுகின்ற உன்னதமான நாள். இன்றைய இந்த நிகழ்வை பார்க்கிற போது ஆரம்பத்திலே அந்த வீதியாக இந்த மாநில செல்வங்களை எங்கே தாங்கியவாறு வருகின்ற அந்த ஊர்வலமாக வந்த அந்த காட்சி நீச்சை வைக்கிறது. இந்த அரங்கத்திலே மாறுவதற்குரிய உன்னதமான ஏதோ ஒரு குறியீட்டின் மூலம் ஒரு உண்மையை சொல்லி அரங்காட்சியில செய்த அந்த பிள்ளைகளுடைய அந்த ஆடலும் பாடலும் பார்த்தபோது என் நெஞ்சு அழைத்து போனது. கத்தி அளவிலிருந்து போயிருந்தது. கால வெள்ளத்தில் அழிந்து போன அந்த காலங்கள் மீண்டும் வந்து என் கண்ணதையை கண்டது போன்ற ஒரு நாள் நெஞ்சை அடைத்தது. அந்த காலங்களை நினைவூட்டியிருந்தது. உண்மையில் அவர்களுடைய அந்த உணர்வின் வெளிப்பாட்டை பார்ப்பது போது என் கண்களில் கண்ணீர் கட்டியது. அந்த காலங்கள் நியமிக்க வருகிறது. நாங்கள் ஓடி ஆடி விலகி பிரிந்ததும் இடம்பெயர் இடத்தவன் தரையுமாக நாங்கள் பிறரை கிடந்ததும் சொந்த வந்தங்களை தேடி தேடி அழைத்ததும் வீடு வாசவனை விட்டு ஓடி போனதும் எல்லாம் கண்ணுக்குள் வந்து நிறைந்திருக்கிறது. அந்த கரத்தை எங்கோடு தான் எங்களுக்கு விட்டிருக்கிறது. இன்று இந்த நிகழ்வை பார்க்கிற போது இப்பொழுது நாங்கள் ஓடி நடந்து விளையாடியதும் மணி மிதத்ததும் ஓரவற்று அழுததும் எல்லாம் கண்கொண்டே நேருக்கு வருகிறது. ஒன்றை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். வாழ்ந்து சாகும் மானுடத்தில் செத்தும் வாழ்கிறார்கள் மனிதர்கள். செத்தவிலும் வாழ்கிறார்கள்.
அது உங்களுடைய குழந்தைகள். நாங்கள் எத்தனையோ ஆனந்தம் சொன்னாலும் உங்கள் ஆள் மனம் அணு அது ஆற்றுப்படுத்த முடியாத எல்லை உணர்ந்த வரி யாராலும் ஆற்றுப்படுத்த முடியாத மிகப்பெரிய சோகம். அந்த சோகத்திற்குள் தான் என்னுடைய தேசமே இன்றைக்கு நினைந்திருக்கிறது. நாங்கள் தோற்றுவிட்டோர்கள், சிலர் துவண்டு போகிறார்கள், நாங்கள் தோற்று போனவர்கள். ஏனென்றால் ஒரு இனத்தினுடைய இனத்திற்கு எல்லாத்தை விட மேன்மையானது என்று என்றால் அது வரலாறு. அந்த வரலாற்றோடு உங்களுடைய பிள்ளைகள், என்னுடைய பிள்ளைகள் இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த வாழ்வுலகத்தில் எல்லாரும் எப்பவும் சாக போறோம். ஆனால் மனிதர்கள் மட்டுமல்ல, மானுடத்தின் இந்த பூவுலகத்திலே எல்லா உயிரினங்களும் ஒரு நாள் பெற்றறிந்து போகும். ஆனால் இந்த குழந்தைகள் சாக மாட்டார். எங்களுக்கு கடமையானதுதான் இந்த பிள்ளைகளை, இந்த மாணவர்களை, இந்த மண்ணுக்குள் கண்டு உணர்ந்து கொண்டிருக்கிற கண்மணிகளை சாக விடாமல் நாங்கள் வருடந்தோறும் இதை செய்து கொண்டே இருக்க வேண்டும். அவர்கள் சாக மாட்டார்கள். எத்தனையோ பேருக்கு போறோம். இந்த பூமி பந்திலே எண்ணி விட முடியாத, எழுத்தில் வடிக்க முடியாத மனிதர்கள் பிறந்து செத்துக் கொண்டே போனார்கள். ஆனால் சிலர் மட்டும் இன்னும் செத்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அது உங்கள் குழந்தைகள். அவர்கள் சாக மாட்டார்கள். அவர்களை நாங்கள் சாக விட மாட்டோம். வரலாறு விடாது. அவர்களை சாக எங்களுடைய வரலாறு விடாது. இன்னைக்கு உலகத்தில் உங்களுடைய பிள்ளையோ, உங்களுடைய வயிற்றிலே பிறந்த உங்கள் மகனோ மகளோ உங்களுக்கு சொந்தமில்லை. தமிழக தேசத்தில் மட்டுமல்ல, உலக தேசங்கள் எல்லாம் வாழ்கின்ற ஒவ்வொரு தாய் வயிற்றில் பிறந்த உணர்வோடு ஒவ்வொரு தாயும் நல்ல பிள்ளை என்று சொந்த கொண்டாடி இருக்கிறோம். மறுக்க முடியுமா? இன்னைக்கு எத்தனை சாவுகளை நாங்கள் சந்திக்கிறோம். போதை அடைத்தலுக்கு பரிகாரம் அனுமந்த உயிர்கள் அநியாயமாக கொடுக்கிறது. ஒவ்வொரு நாளும் இடத்தில் 10 ரூபாய் செத்துக் கொண்டிருக்கு. கடலுக்கு குளிக்க போகிற காணே அன்னைக்கு நடந்த சாவுகள் போல இன்றைக்கு சாவுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அநியாயமாக இன்றைக்கு சாவுகளை எங்கள் தாய்மார் தவிர்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் உங்களுடைய பிள்ளைகளை செத்தும் வாழ்கிறார்கள். இங்க பாருங்க, இன்றைக்கு இந்த சமுதாயத்துல நாங்கள் எவ்வளவோ கால ஒளி எழுதி பத்திரிகை பார்த்தால் பயிர் பத்தி எரிந்து நாங்கள் மனிதன் நாம் வாழ்ற நாட்டில் நாம் வாழ்றோம் என்று அவ்வளவு ஓரங்கள் என்கிற வீட்டிலே தரவு அது தட்டே. இப்போ ஒவ்வொரு நாளும் பத்திரிகை பார்த்தால் அங்க சாப்பிடு, இங்க சாப்பிடு, அங்க வாழ்வது, இங்க வாழ்வது, அங்க போதை, இங்க போதை, கால் அடைக்கிறது, நெஞ்சை அடைக்கிறது. சமூகத்தை நேசிக்கின்ற ஒவ்வொருவரோ நித்திரம் விட மாட்டாங்க. இந்த அநியாயங்களுக்கு நித்திரம் விட மாட்டோம். அந்த தாய்மாரை இந்த பிள்ளைகள் அடையாளம் இல்லாமலே அத்தனைக்கு செத்து கொண்டு போகுது. இந்த இடையை ஒரு மாற்றுகிறாங்க மாணவர்கள். ஆனால் அன்றைக்கு போராளிகள் மட்டுமல்ல, பொதுமக்களும் பொறுப்புணர்வோடு இருந்தார்கள். என்னைக்காவது அந்த இடம் போய் கண்டுபிடித்திருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கலாம். 2ஆம் பேர் போயிருக்கிற நெருக்கடி ஒருவரை ஒருவர் உணர்த்தி விதித்து கொண்டு கடந்து போனோம். ஆனால் ஒருவரை கண்டுபிடிக்கிறது. ஆனால் இன்றைக்கு எங்களுடைய சமூகம் அன்னைக்கு ஒரு கட்டுப்போக்குள்ள ஒரு கூட்டு குடும்பமாய் வாழ்ந்தார்கள். எல்லோரும்
மதம் வர்க்கம் எதுவுமே இல்லாமல் எதுவுமே தெரியாமல் வாழ்ந்த அந்த காலம் இன்றைக்கு இல்லாமல். ஆனால் நாங்கள் உண்மையிலே கட்டத்தை வரைக்கும் நாங்கள் இந்த புள்ளிகளை இந்த மண்ணுக்குள்ள தந்தர பேழையில கண்டுறங்குறவர்கள் தந்தர மேனியலை நாங்கள் சாக விடாமல் பாதுகாக்க வேண்டும். அதுக்காகத்தான் இந்த நிகழ்வை இங்கே நடக்கிறது. உண்மையிலே நான் அதை போறேன். இன்னைக்கு எல்லாம் தங்களை பெற்றோரை கௌரவிக்கிறது நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. இணைத்து பார்க்க முடியாத உணர்வு எழுச்சியுடன் நடந்து கொண்டிருக்கிறது. பெருமையாயிருக்கிறோம். இங்குதான் நாங்கள் இன்னும் தோற்று போவதில்லை. எங்களுடைய வரலாற்றுக்குள் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வரலாறு உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வரலாற்றை அந்த மாவீரர்களை பெற்றோர்கள் நீங்கள் தலைமையில் இருக்க வேண்டும். ஒவ்வொரு வருடமும் உங்கள் பிள்ளைகள் நிகழ்த்து வருகின்ற நாள் உணர்வோம். எல்லா மக்களும் உங்கள் பிள்ளைகளை சொந்தம் கொண்டாடி இருக்கின்ற புனிதமான பாரதம். எனவே இந்த நேரத்திலே இந்த நிகழ்வை ஒழுங்கு செய்த அந்த இளைஞர்களை அந்த பெரியோர்களை நான் நினைத்து பார்க்கிறேன். உண்மையிலேயே இன்னைக்கு பொது விஷயத்தில் ஈடுபடுவது மிக மிக குறைந்து அந்த உணர்வுகள் சேர்த்து சிறப்படுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் பொதுமணியம் என்றால் ஊர் கூடி நிற்கும், உறவுகள் கூடி வந்து நிற்கும். இன்றைக்கு அந்த தன்மை அற்று போய் வெள்ளம் அது குறைந்து போய் இன்னைக்கு மிகப்பெரிய இந்த வேலைப்பாடுவை சுமந்து இந்த நிகழ்வை நடத்துவதற்கு இந்த நிகழ்த்தை நடந்து கொண்டிருப்பதற்கு அதற்கென்று அவர்கள் செலவிட்ட உழைப்பு மிக பெருமைதான். அவர்களை உண்மையிலே நான் இந்த நேரத்திலே அவர்களுக்கு திறந்தாக்குகிறேன். இந்த சமூக பொறுப்பு, இந்த தேச பொறுப்பு, இந்த ஒரு மானுட கடமை அவர்கள் கையில் எடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே இந்த நிலையத்தை, இந்த ஊர் மக்களை, இந்த நிலையத்தை சார்ந்தவங்க எல்லோரையும் நினைத்து பெருமைப்படுகிறேன், ஆசைப்படுகிறேன். இது போன்ற நிகழ்வுகள் தொடர வேண்டும். இனி எல்லோருடைய கேள்வி, இனி போராட்டம் வருமா, பிரச்சனை வருமா, இப்படி எல்லாரும் நினைக்கிறோம். நாங்கள் தோற்று போனோமா, எங்களுடைய அந்நியாயம் இப்படி பல எண்ணங்களோடு நாங்கள் வாழ்ந்தோம். எது நடந்தாலும் வழங்கட்டும் வரலாறு நான் வழிகாட்டுகிறேன். வரலாறு எங்களுக்கு ஒரு வழிகாட்டு. உண்மையிலே நாங்கள் கொடுத்து வருகிறார்கள். எங்களை போல புதிய மீதவர் இந்த உலகத்தில் புதிய சேர்த்தவர் இல்லை, இனி பிறக்க போறவர்களும் இல்லை. ஒரு உன்னதமான வரலாறு பிறக்கின்ற காலத்தில் வாழ்ந்திருக்கின்றோம் என்ற ஒரு பேசுவை இந்திய சந்ததிக்கு இருக்கிறது. நாங்கள் போராட்டத்துக்கு முந்தையும் வாழ்ந்தோம், போராட்டத்துக்கு உள்ளேயும் வாழ்ந்தோம், போராட்டத்திற்கு பின்பும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தலைமுறை நாங்கள். இந்த தலைமுறை மிகப்பெரிய ஒரு புண்ணியம் செய்கிறது. முந்தி போறவர்களுக்கு இந்த போராட்டம் தெரியாது, இனி பிறக்க போறவர்களுக்கும் தெரியாது. வருங்கால சந்ததிக்கு நாங்கள் இதை வழங்கிவிட்டு போக வேண்டும். வருடம் காலமாக இந்த அர்ப்பணிப்புகளை, இந்த தியாகங்களை, இந்த வீரம் தெரிந்த உணர்வுகளை நாங்கள் வருங்கால சந்ததியிடம் கையளிக்க வேண்டும். அது வாழையாக வளர்த்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த வாழ்விய செல்வங்களை நாங்கள் கெட்டு போகவிடக் கூடாது. ஆகவேதான் நாங்கள் இதை செய்கிறோம், பொறுப்புடன் செய்கிறோம். இந்த வாழ்வியர்களுடைய தியாகங்கள் நினைக்க வேண்டும். அடுத்த சந்ததிக்கு நாங்கள் இதை கையளிக்க வேண்டும். ஆனால் சாதனை படித்தார், உடைய அம்மா படித்தார், இப்படி எல்லாம் அடுத்த பிள்ளைகளுக்கு அது சொல்லிக் கொடுக்கும். அந்த வரலாறு அடுத்த சந்ததிக்கு கடத்தி கொண்டு கையளிக்க வேண்டும்.
இருந்தது. மீண்டும் நாங்கள் உயிர் தெழுந்தது போன்ற ஒரு உணர்வு ஏற்பட்டது. புதிதாய் பிறந்தது போன்ற ஒரு பூரி அவர் புதுசா பிறந்தது. இந்த நிகழ்வை நாங்கள் பார்க்கல, ஒரு ஓட்ட பார்க்கல, நான் புதுசா பிறந்துட்டான், புதிய ஒரு புறம் எடுத்துட்டான் என்ற ஒரு தீமை வீழ்ச்சியது. அதனால உலகிலே உடைய குழந்தைகளுக்கு இழப்பு நாங்கள் 1000 சொன்னால் உங்கள் அடி பயிர் பற்றி வெறியும் ஈரை கூட நடுங்கும். ஆனால் நீங்கள் தரையிலே தெரியும். உங்களுக்கு இந்த தேசமே தலைவணி இருக்கிறது. ஆகவே உங்களுக்கு என்னுடைய மதிப்பார்ந்த உணர்வான என் அன்பான நன்மை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டும் என்னையும் இங்கே அழைப்பதற்காக இந்த மாபெரும் செல்வங்களுக்கு உங்களோடு சந்திக்கின்ற ஒரு பெரும் புண்ணியம் கிடைத்தது என்ற எண்ணத்தோடு விடைபெறுகிறேன். நன்றி. இந்த மண்ணின் முதல் தீர்ப்பு லெப்டினன்ட் குமுதன் அண்ணா அவர்களின் மாவீரர்களான குமுதன் அண்ணா அவர்களின் பெற்றோர் அல்லது உறுப்பினரையோர் முதலாவது நினைவு பரிசையும் நலக்கல்வையும் பெற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். அந்த நினைவு பரிசையும் நலக்கல்வியையும் கலைஞரும் கவிஞரும் நமது தாயகத்தின் நீண்ட நெடுங்கால பயணங்களோடு மக்களோடு இன்று வரையும் தேசப்பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய திரு புதுவை அன்பரண்ணா அவர்களை வழங்கி கௌரவிக்குமாறு அன்புரிமையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.
உந்தன்